சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பிருந்திருக்கிறார். பாவேந்தர், தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதனால அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதனாலையும் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நவம்பர் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும், காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்வு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அந்த தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், அரியலூர் பகுதிகளுக்கான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த தொடர்ச்சியாக மயிலாடுதுறை, காரைக்கால், திருவள்ளூர், நாகப்பட்டினம் பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக 18ஆம் தேதி நாளை பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பெருமளவிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதனை ஒட்டி ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்துல அதிக அளவிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து 4வது நாளாக 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது மழைக்கான துவக்கம் என்பது அடியெடுத்து வைத்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் 2 நாட்களாக சென்னையானது மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. சில இடங்கள்ல ஊட்டி போன்ற குளிர்ந்த காற்று வீசக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் வர இருக்கக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.